இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் ஒரு புறம் அலைகள் அலை அலையாக வந்து கடல் கொந்தளிப்பது போல் ஏற்பட்டு அந்த அலைகள் மேல் நோக்கி வந்து பஸ் பாலத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் அலை இல்லாத அமைதியான கடலை போல் காட்சியளிக்கின்றது. சுற்றிலும் சுற்றுலா பயணிகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே பஸ்கள் நிறுத்தப்பட்டு வேன்கள் நிறுத்தப்பட்டு சுற்றிலும் கடற்கரை அருகே ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அந்த கடல் அழகை ரசிப்போம். வாருங்கள். ராமேஸ்வரம் சென்றால் தனுஷ்கோடியை ஒரு முறை பாருங்கள். மிக மிக அற்புதம். இப்பொழுது நாம் பார்க்கும் காட்சி மிதக்கும் பாறை. பாறையை தூக்கி தண்ணீரில் போட்டால் அந்த பாறை மிதந்து கொண்டிருக்கிறது. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் வானரங்கள் கட்டிய பாலம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு கல்லும் ராமநாமத்தை எழுதி கடலில் போட்ட பொழுது கடலில் அந்த பாறை மிதந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. அந்த காட்சிக்காகத்தான் இங்கே ஒரு போர்டு வைத்துள்ளார்கள். பாருங்கள், நீங்களே பார்த்தால் உங்களுக்கே தெரியும். மிதக்கும் பாறை. அங்கே ஒரு கூடாரம் அமைத்து மிதக்கும் பாறை வைத்துள்ளார்கள். தாங்கள் இப்பொழுது ராமர் பாத கோயிலை பார்க்கிறீர்கள். கோதண்ட ராமர் கோயில். இந்த கோதண்ட ராமர் திருக்கோயிலில் இலங்கை மன்னர் ராவணன் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணேஸ்வரனின் தம்பிக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்பட்ட இடமாக இது திகழ்வதாக அங்கு உள்ளோர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான பலகையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.